ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இம்பாசிபிள் ஈவென்ட் அதோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்புறம் ஷூர் ஈவென்ட் அதோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 2 டாபிக் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டில இருந்து நம்ம ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஒரு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கத்துக்கிட்டோம். ஒரு கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கத்துக்கிட்டோம். அது தவிர நம்ம என்ன பார்த்தோம்னா, ஈவென்ட்டுக்கும் அவுட்கம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அவுட்கம் அண்ட் ஈவென்ட். ஸோ ஈவென்ட்னா சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், அவுட்கம்னா எலிமெண்ட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஒரு பர்டிகுலர் சிங்கிள் எலிமெண்ட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம வந்து அவுட்கம்னு சொல்லுவோம். சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஈவென்ட்னு கூப்பிடுவோம். அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம இப்ப இன்னைக்கு வீடியோக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இம்பாசிபிள் ஈவெண்டோட டெஃபினேஷனும் அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி நம்ம அந்த டெஃபினேஷனை நம்ம இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். So impossible event என்னது? When the probability of a particular event is 0, then the event is known as impossible event. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த நம்பர் 7 வைல் ரோலிங் அ ஃபேர் டை? இப்போ 7 கிடைக்குமா உங்களுக்கு? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? நீங்க ஒரு ஃபேர் டையை ரோல் பண்ணீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6. ஸோ 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும், 6 வரும், 7 வராது. ஸோ நீங்க ஒரு டைஸ் ரோல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ். 7 வர சான்ஸே இல்லை. So the probability of getting the number 7 while rolling a Faraday is nothing but 0 actually. So in the event நம்ம வேணா ஏன்னு கூப்பிடலாம். So let A be the event of getting number 7 while rolling a Faraday. So P of A என்ன வரும் ஆக்சுவலா? N of A divided by N of S ன்னு வரும். So N of A is nothing but 0. Number of favorable outcomes கிடையவே கிடையாது. ஏன்னா நம்பர் 7 உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு டைஸை நீங்க உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 7 வராது. So N of A is actually 0. So N of A நியூமரேட்டர் 0னா டினாமினேட்டர் பத்தி நீங்க கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. So n of a divided by n of s ன்னு வரும். So 0 divided by 6 ன்னு வரும், which is nothing but 0. அவ்வளவுதான். So இதான் ஆன்சர். So probability of getting number 7 while rolling a Faraday வந்து 0 தான் ஆன்சர் வரும். So இதான் impossible eventோட எக்ஸாம்பிள். ஓகேவா? So ஆன்சர் வந்து 0. So இப்போ நம்ம ஷூர் ஈவெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? So ஷூர் ஈவெண்ட் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? ஷூர் ஈவெண்டோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நான் வாசிடுறேன். When the probability of an event is 1, then the event is known as sure event. Sure eventனா 100% நடக்கும்னு அர்த்தம். So அதான் ஷூர் ஈவெண்ட். 100% ப்ராபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ 100% ப்ராபிலிட்டி இருக்குன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 100% ப்ராபிலிட்டியை நீங்க எப்படி ஃபிராக்ஷன்ல சொல்லலாம்? 100/100 இஸ் நத்திங் பட் 100%. ஸோ விச் இஸ் த சேம் as 1. ஸோ when the probability of a particular event 1னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நீங்க ஷுவர் ஈவெண்ட் அப்படின்னு கூப்பிடலாம். அவ்வளவுதான். ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்குங்க. நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let the sample space S equal to all natural numbers from 1 to 9. If a number is chosen at random from S, இந்த செட்ல இருந்து ஒரு நம்பரை ரேண்டமா சூஸ் பண்றாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the chosen number is a positive integer? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே அது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் பை டிஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஏதாவது நெகட்டிவ் இன்டிஜரோ இல்ல ஃபிராக்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர் பை டிஃபால்ட். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர் தான். 1, 2, 3, 4 all natural numbers from 1 to 9 are positive integers by default. ஸோ நீங்க இதுல இருந்து ஒரு ரேண்டமா சூஸ் பண்ணீங்க, அது டெஃபினட்டா பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இருந்தாகணும். ஸோ அதனால நீங்க ப்ராபபிலிட்டி 1 டைரக்டா சொல்லிடலாம். இந்த வெறும்னா பார்த்தே சொல்லிடலாம் இந்த கொஸ்டினை. நீங்க அந்த கணக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ n of s is actually 9. நீங்க நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா, let A be the event of choosing a number, இல்ல let A be the event of choosing a number from this particular set which is a positive integer அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஏவோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ செட் ஏவும் செட் எஸும் ஈக்குவலா மாறிடும் இந்த இடத்துல. இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா செட் ஏ இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு செட் எஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸும் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டும் ஈக்குவல் செட்டா இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிலி அது நீங்க ஷுவர் ஈவெண்ட்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். ஸோ ஒரு ஒரு கொஸ்டின்ல இருந்து ஷுவர் ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அந்த கொஸ்டினை ஒழுங்கா வாசிச்சுட்டு நீங்க வந்து அந்த ஈவெண்டோட செட்டும் சாம்பிள் ஸ்பேஸும் ஈக்குவல் செட்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈவெண்ட் வந்து ஏ, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு எஸ் தான் நீங்க டெஃபினட்டா சொல்லிடலாம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ஏ வந்து ஷுவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ், செட் ஈவெண்ட் நீங்க செட்டை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஈவெண்ட் இட் செல்ஃப் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ், தென் இட் இஸ் டெஃபினெட்லி a ஷுவர் ஈவெண்ட். ஸோ இஃப் ஈவெண்ட் இட் செல்ஃப் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ், then you can call that particular event as sure event. அவ்வளவுதான். So if event itself is the sample space, then that particular event is called as sure event. அவ்வளவுதான். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? ஸோ அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி எப்படி வேரி ஆகும்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி வேரி ஆகும்னா, நான் இப்போ
ப்ராபபிலிட்டி எதுக்கு நம்பர் வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தான் வேரி ஆகும் ஆக்சுவலா. ஃபார் எனி ஈவென்ட் ஏ ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஈவென்ட் இருக்கு, ரேண்டமா ஒரு ஈவென்ட் இருக்கு. ப்ராபபிலிட்டி வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தான் வரும். ஸோ 0னா இம்பாசிபிள் ஈவென்ட், 1னா அதாவது ஷுவர் ஈவென்ட். ஸோ 0 லைஸ் பிட்வீன் P of A, 0 is less than or equal to P of A, less than or equal to 1. அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ 0வை விட கம்மியாவும் இருக்க முடியாது, 1 விட அதிகமாவும் இருக்க முடியாது ப்ராபபிலிட்டி. ஒரு பர்டிகுலர் ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். மேக்ஸிமம் 1ஆ இருக்கலாம், மினிமம் 0வா இருக்கலாம், இல்ல அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கலாம். 0வை விட கம்மியா இருக்க முடியாது, 1 விட அதிகமா இருக்க முடியாது. இந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி, இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்றோம்னா ஆக்சுவலா இந்த ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி தான் டிரைவ் பண்றோம். ஆக்சுவலா நல் செட் இஸ் சப்செட் ஆஃப் பி ஆஃப் ஏ, செட் ஏ. ஸோ ஈவென்ட்ன்றது ஒரு சப்செட் ஆஃப் சாம்பிள்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை நீங்க சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ நல் செட் இஸ் ஆக்சுவலி சப்செட் ஆஃப் எனி ரேண்டம் செட். ஸோ எனி ரேண்டம் செட்டை நீங்க ஈவெண்ட் ஏன்னு கூப்பிடலாம். ஸோ ஈவெண்ட் ஏன்றது இட் செல்ஃப் இஸ் அ subset of sample space. So null set is a subset of event A. Event A is a subset of sample space itself. So இந்த லாஜிக் இந்த பேஸ் லைனா வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்றோம் ஆக்சுவலா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை நீங்க செட்டியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த செட்டியை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸா தான் இருக்கும். நல் செட் இஸ் a subset of any random set. ஓகேவா, இன்க்ளூடிங் நல் செட் இட் செல்ஃப். ஸோ இந்த பேஸ் லைனா வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் டிரைவ் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a particular event lies between 0 and 1, where it can never exceed 1 and it can never be lower than 0. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சில கொஸ்டின்ஸ் டைரக்டா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஷுவர் ஈவெண்டோட டெஃபினிஷன் பார்த்தோம், எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம். அப்புறம் இம்பாசிபிள் ஈவெண்டோட டெஃபினிஷன் கத்துக்கிட்டோம், அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதெல்லாம் தான் முடிச்சோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.